ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. ஜவ்வாது மலை அப்படிங்கிற ஒரு ஒரு பிளேஸை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடே கிடையாது. ரோடு மாதிரி இருக்குது, பட் ஆனால் வெறும் குண்டும் குழியமாக தான் இருக்கும். அதில் பேட்ச் ஒர்க்ஸ் கூட கிடையாது. அந்த கொஞ்சோண்டு தார் மிச்சம் ஃபுல்லாக பள்ளம் மேடமாக தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் பில்லியன் என்னோடய கசின் உட்காந்துட்டு வந்தான். விவேக் சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, என் பின்னாடி ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாவம் ரொம்ப அவசரப்பட்டான். எனக்கு முடியல அப்படிங்கிற ஸ்டேஜ். ஏன்னா சீட்டும் ஸ்க்ராமில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ப்ளஸ் பின்னாடி இருக்க பில்லியன் ஹோல்டர் வந்து இடுப்பில் வந்து குத்தும். ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது. அதில் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்துட்டு வந்தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரோடு எதுவுமே சரி கிடையாது. அதில் ஆனால் ஒரு 100 மீட்டருக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸு இல்லை ரம்ப்ளர்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏகப்பட்டது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 1 2ன்னுலாம் சொல்ல முடியாது. நாங்கள் போகிற ரூட்டில் குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு 20 30 ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஏறி இறங்கணும். அது போக ரோட்ஸ் எதுவுமே சரி கிடையாது. எல்லாமே வெறும் பள்ளமேடமாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் அங்கே மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி போனால் தான் கிடைக்கும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இங்கே போனால் நல்லாயிருக்கும், அங்கே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறத விட போயிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோன்னா நம்மளோட இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன்ல, நான் இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம அடுத்து யாராவது போகிறவங்கக்கிட்ட ஒரு கதை சொல்லலாம். அது இந்த மலையிலேருந்து தண்ணி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம். இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மலை மேலே ஏறினதும் தெரியல, இறங்கினதும் தெரியல, ஏறினமான்றதே தெரியல எனக்கு. ஸோ ஃபுல்லாக அந்த பச்சை பசேல்னு அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. அந்த ஒரு ரம்மியமான ஒரு ஃபீல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வெயில் அவ்வளோ அடித்தாலும் வெயில் தெரியல. அந்த மர நிழலில் போயிட்டே இருக்கிறோம். ஒரு கூலான ஒரு கிளைமேட்டு. தமிழ்நாட்டிலே ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிற ஒரே இடம் வேலூர். அந்த வேலூரில் இந்த மாதிரி இடம்லாம் இருக்குன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அதில் ரொம்ப அழகான இடம். இதெல்லாம் வந்து மெமரிஸ். ஃப்யூச்சரில் அடுத்தவங்களுக்கு நான் இந்த மெமரிஸை ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு கிடைக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸே பார்த்திங்கன்னா கூட ஒரு டைம் லேப்ஸ் மாதிரியே இருக்கும். என்ன ரீசன்னா அது ஒரு பெரிய வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் லேப்ஸ் பண்ணி காட்டினா தான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரைடு போனோம் அப்படின்னா அதில் எல்லாத்தையும் மறக்கணும். முதல்ல நான் அதை விட்டு வெளியே வரணும். ஒரு சில பேர் அதை விட்டு வெளியே வர்றது கிடையாது. ஸோ அதை விட்டு அந்த மைண்ட் செட்டை விட்டு வெளியே வாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்து பாருங்கள்.